அவரோட கருத்து வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடிய கருத்து இல்லை. எல்லாருமே இப்போ டாக்டர் ஆகக்கூடிய நிலைமையில யாருமே இல்லை, எல்லாருமே ஆக முடியாது. இங்கே வந்து படித்து டாக்டர் ஆகிறதுங்கிறதே பெரிய விஷயமான விஷயம். இதை வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரியான நோக்கத்தில் தான் அவரோட கருத்து எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கோம். அவர் பசங்க மட்டும் டாக்டர் படிக்கணும், புக்கு படிக்கணும், பெரிய அவங்க ஒய்ஃப் இப்போ சமீபத்தில் கூட அரசியலுக்கு வர்றாங்கங்கிற பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்கு. அவங்க எம்எல் படிக்கிறாங்க, பிஎல் படிக்கிறாங்க, அவங்க அடுத்து லாவுக்கு வந்து போகிறாங்க. அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க குடும்பம் மட்டும் முன்னேறணுங்கிற போது இவரோட பசங்களை ஏன் இவர் ஆடு மாடு மேய்க்க விடக்கூடாது? இவங்க பசங்களாம் டாக்டர் ஆகணும். ஆனால் இங்கே எளிய மக்களாக இருக்கவங்க வந்து படித்து டாக்டர் ஆகிட்டா அதை வந்து கேள்வி கேட்குற நோக்கத்தில், அதை உதாசீனப்படுத்துகிற நோக்கத்தில் அவங்களாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரியான பேச்சு தான் இது. இதை வந்து கண்டிக்கக்கூடியது. முதல்ல அவர் பேச்சுக்கு வந்து முற்றும் மாறாவே பேசுவார். எப்பவுமே முன்னாடி ஒன்று பேசுவார், பின்னாடி ஒன்று பேசுவார். அது அவரோட வழக்கமான ஒன்று. அவருக்கே அதில் சரியான புரிதல் இல்லை. அதுதான் அங்கே முதன்மையாக இருக்கிறது. அவங்க எல்லாமே அவரோட சேர்ந்தவங்க தானே. இப்போ எல்லாரும் நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு யங்ஸ்டர் ஏஜில் இப்போ அரசியல் பாலிடிக்ஸ் பற்றி அவ்வளோ வந்து புரிதல் இல்லாதவங்க மட்டும்தான் அவரோட பேச்சை கேட்டு கைத்தட்டுறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கான புரிதல் வரும்போது நிச்சயமாக வந்து சீமான் பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க. இது நான் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கேன். அவங்க கட்சியில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர் முன்னணி பொறுப்பாளர்களே ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அந்த கட்சியை விட்டு விலகி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். காரணம் என்னென்னா அவங்களுக்கான புரிதல் வந்துடுது. வரும்போது அவங்க தன்னாலே விலகி போயிடுவாங்க. இது அவங்களுக்கே இருக்கிற ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான். அவருக்கே அது புரிதல் இல்லை. அதை ஒரு மாதிரி அவர் சொல்கிறாரு முதல்ல, அடுத்தது அவரே மாற்றி பேசுவார். என்ன இது கோமாளித்தனமாக இல்லை? இது கேட்கும் போது இது எப்படி மாற்ற முடியும்? இந்த படிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நமக்கெல்லாம் சாதாரணமாக படிப்பு கிடைச்சிருமா? படிப்பு கிடைக்காம எவ்வளோ ஒடுக்கப்பட்ட மக்கள், எவ்வளோ பின்தங்கிய மக்கள்லாம் இருக்காங்க. இதை வந்து அசால்ட்டாக முன்னேறி வரவன்ட்ட இதை போய் சொல்லும் போது அவன் என்ன நினைப்பானா, இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருச்சுன்னா இதனால் பாதிக்கப்படுறது எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க. இதோட வளர்ச்சியே பாதிப்படைஞ்சிரும். இது கிடைக்கிறது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. இப்போ டாக்டர் ஆகிறது எல்லாத்துக்குமே கிடைச்சிடாது. அவர் பையன் டாக்டர் ஆகிடலாம் ஈஸியாக. நம்மளால ஒரு எளிய மக்களால் ஆக முடியுமா? அந்த இடத்த முடியாது. இதை வந்து அவர் புரிதல் அவருக்கு இல்லை. அதனால இதை அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. கீழே இப்போ மறுபடியும் இழுத்து விடுற வேலையை தான் சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு விதமான சனாதன சக்திகளுக்கு மறைமுகமாக இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கு. இங்கே யார் டாக்டர் படிக்கணுமோ அவன் தான் படிக்கணுங்கிறத இது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ அரசு எல்லாம் வந்து வேலை பார்க்குது. அதுக்காக தான் இங்கே எஜுகேஷன் சிஸ்டமே அப்படி தான் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கருத்து சொல்லும் போது எவன் முன்னேறணும்னு நினைக்கிறானோ அவனை பின்னோக்கி இழுக்கிற மாதிரியே இருக்குது இது.